ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. நம்ம பார்க்க வீடியோ கேட்டினா வந்து வித் அப்படி ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிப்ரவரியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்டா அதை எடுத்து இப்போ ரிவ்யூ போகுதுன்னு கேட்கலாம். பட் நான் இப்போ தான் படம் பார்த்தேன். ஒரு எக்ஸாம் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் படம் பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சு. மூவி வாஸ் குட், நைஸ், ஹோல்சமாக, எப்படி சொல்கிறது, ஹார்ட் வெர்மிங்காக, ஃபீல் குட்டாக இருந்துச்சு படம் வந்து. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ நான் வந்து பேசணும் தான் இன்றைக்கி டைம் கிடச்சிச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ வீடியோ போய் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ போய் ஃபஸ்ட்டு இந்த பார்த்த ஹீரோ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட டேரக்டர் அபிஷேக் ஜீவந்த். அவருக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கு பக்காவாக பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பிரதீப் ரங்கநாத மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். பட் பிரதீப் ரங்கநாதன் டிஃப்ரெண்ட், இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நானும் தான் யோசித்தேன். டீசர் பார்த்தோன்னா நான் வந்து பிரதீப் ரங்கநாதன் மாதிரி பண்ணுறாரு, எப்படி சொல்வது, ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹை பாயிண்ட், அதாவது பிரதீப்ட அவர்கிட்ட பிடிச்சதே வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு ஹை பாயிண்ட்டாக பண்ணுவார். அது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். அதான் வந்து டீசரில் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் படத்தை வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுதா. படத்தில் அந்த கேரக்டருக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய கிராப் ஒர்த்தி சீன்ஸ் தான் நிறைய இருக்குது. முக்கியமாக ஃபீல் குட்டான நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ஹீரோயின் பார்த்தா அனசுதா, அவங்க வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ். அவங்களுக்கு இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் படம்னு நினைக்கிறேன் சோலோவா. இந்த படத்தை சூப்பராக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக அவங்களோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி துருன்னு ஒரு மாதிரி கெத்தாக இருந்துச்சு அவங்க கேரக்டர். முக்கியமாக நான் வந்து இவ்வளோ கேரக்டர் தான் கெத்தாகும்னு நினச்சேன். அதாவது வந்து ஒரு மாதிரி அடிதடியாக இருக்குன்னு பார்த்தா ஹீரோ அபிஷேக் ஜீவன் கேரக்டர் ரொம்ப சால்வாக ஹம்புதாக இருந்துச்சு. பட் அனசுரா கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி கெத்தாக இருந்துச்சு. அந்த ஸ்கூல் லைஃப்பில் அவங்களோட கேரக்டர் செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ் அந்த ஸ்கூல் போர்ஷன் சூப்பராகவே எடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருந்துச்சு. முக்கியமாக எனக்கு வந்து பிடிச்சது வந்து அந்த அபிஷேக் ஜீவனத்துக்கும் நிஷான்னு ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் தான் ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரோட ஸ்டோரி சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அனசுராவோட அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அனசுரா அவங்களோட ஸ்டோரியோட இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையை ஃபீல் குட்டாக இவனோட லவ், அதாவது வந்து அபிஷேக் ஜீவன் அந்த கேரக்டரோட லவ் எப்படி இருக்குது, சத்யா அந்த கேரக்டர் லவ் எப்படி இருக்குது, நிஷா அவங்களோட கேரக்டர் லவ் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக அனசுரா அவங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸை வந்து நல்லா இருந்துச்சு. பட் அபிஷேக் ஜீவன் ஸ்கூல் போர்ஷன்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் பட் இட் வாஸ் நல்லா இருந்துச்சு, குட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். எப்படின்னா வந்து அபிஷேக் ஜீவனும் அனசுராவும் அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்வது, இப்போ டேட் பார்ப்பாங்க. அதாவது வந்து 2 பேரும் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி வந்து அபிஷேக் ஜீவன்ட்ட அவங்க சிஸ்டர் வந்து இந்த பொண்ணை வந்து போய் அபிஷேக் ஜீவன்ட்ட சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வருவாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா 2 பேர் வந்து ஒரே ஸ்கூல், அதாவது இது வந்து பொண்ணு வந்து ஜூனியர், அவர் சீனியரு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வந்து இவங்க 2 பேர் லைஃப்லையும் ஒரு அன்எக்ஸ்பிரஸ்டு லவ் இருக்குது. அவங்கள்ட்ட 2 பேருமே சொல்லுதா, அதை வந்து போய் தேடி கண்டுபிடிச்சி சொல்லணும். இது வந்து நீங்கள் டீசரை பார்த்தாலும் சரி, டேலர் பார்த்தாலும் இதான் ஸ்டோரின்னு கண்டுபிடிச்சி தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்டோரி. பட் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். முக்கியமாக இந்த லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தா ஒரே ஸ்டோரி தான். அதாவது இந்த லைன் நல்லா இருந்துச்சு தவிர்த்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்மிங்காக இருந்துச்சு. போரே அடிக்காது, அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே. பட் ஸ்டோரி வந்து இந்த லைன் சூப்பராக இருந்துச்சு தவிர்த்து மற்றபடி வந்து ஸ்டோரி இஸ் அ நார்மல் ஜென்யூன் ஸ்டோரி. பட் அந்த கொண்டு வந்த அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ், அந்த டக்குன்னு டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் தான் வந்திருந்தார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக லாஸ்ட் சீன் தான் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. நிறைய காமெடி சீக்வன்ஸ்க்கும் இதை பார்த்தா நிறையா இருக்குது. அந்த காமெடி சீக்வன்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடி சீக்வன்ஸ் தான். முக்கியமாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தில் முக்கியம் சினிமாட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, அந்த அபிஷேக் ஜீவன் ஃபஸ்ட்டு அந்த ஐயோ காதல்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் சூப்பராக ஆடியிருந்தார். அதுக்கப்புறம் சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. ஷாம் வரம் தான் போயிருந்தார். பிஜிஎம் சாங் சூப்பராகவே இருந்துச்சு. டேரக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு கைஸ். உண்மையை கரெக்டாக படத்தை எங்கே உங்களுக்கு ஸ்லோவாகும் போது கரெக்டாக அந்த ஃபீல் குட் எலமெண்ட்ஸ் காமெடி தான் வச்சு சூப்பராக எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. என்னோடய ரேட்டிங் வந்து 5க்கு இது ஒரு 3.75 தருவேன் நான். ஸோ ஆனால் நெகட்டிவ்னு பார்த்தா சில டைம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்லோ ஆகாமல் இருக்கும், போர் அடிக்காது, ஸ்லோ ஆகும். பட் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ரிட்டன் மூவி வித் குட் ஸ்க்ரீன் ப்ளே. இன்னும் ஒரு சீன் நல்லாயிருக்கும். நிஷா அவங்களும் வந்து சத்யாவும் பேசும்போது ஒரு சீன் வரும். அந்த சீன் ஒன் ஆஃப் அ பெஸ்ட்டு சீன் இந்த படத்தை. அந்த சீன் தான் சூப்பராக இருப்பாங்க. அந்த சீனே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி
ஹோல்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீனுக்காகவே இந்த படத்தை 2வது வாட்டி கூட ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு இந்த படம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பை கைஸ், பை.